அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே. ஜனனி. நான் 4ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கம். நான் இப்போது பேச வந்த தலைப்பு திருக்குறள் கதை. பொறையுடைமை. ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அதில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். மாணவர்களுக்கு தேர்வு முடிந்து மதிப்பெண்ணை கூறினார்கள். 3ஆம் இனம் மணியம், 2ஆம் இனம் பழனிசாமி, முதல் இனம் முத்துக்குமரன் என்ற மாணவர்களுக்கு கைத்தட்டினார். பழனிசாமியிடம் அவர் நண்பர் கூறினார், நண்பா, நீ முதல் இனம் பெற்றிருக்க என்று கூறினார். இன்றும் 2ஆம் இனமே பெற்றிருக்க என்று கூறினார். பக்கத்தில் இருந்த நண்பர் என் அப்பா இடம் கை நீட்டி கூறினார். அவர் பையன் முதல் இனம் பெற்றிருக்கிறார், நீ 2ஆம் இனமே பெற்றிருக்க என்று கூறினார். வேலையில் இந்த மாணிக்கமிடம் அவர் நண்பர் கூறினார், நண்பா, நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கார், ஏன் அழ கேட்டார். என் சொல் பேச்சும் கேட்கும் மனைவி, என் பேருக்கே பெருமை சேர்க்கிற பையன் என்று கூறினார். அவர் நண்பர்கள் சோகமாக சொன்னார், எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தால் அவளுக்கு படிக்க வைக்காமல் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி தந்தேன், எங்கே போய் கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பள்ளியில் இந்த மாணவர்களுக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்றார்கள். பழனிசாமி சோகமாக வீட்டிற்கு வந்தார். பழனிசாமியிடம் அவர் அப்பா என்னடா சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். இன்று என் பள்ளியின் மதிப்பெண்ணை கூறினார்கள் என்று கூறினார். 2ஆம் இனம் தான் பெற்றிருக்கேன் என்று கூறினார். 2ஆம் இனம் தான் பெற்றிருக்கேன், ஏனடா அதுக்கு சோகமாக இருக்க என்று கேட்டார். எப்பொழுதும் முத்துக்குமரன் என்ற மாணவன் முதல் இடம் பெற்றிருக்கேன் என்று கூறினார். முத்துக்குமரனா யார் என்று கேட்டார். உங்கள் இனம் கை நீட்டி கூழ் வாங்குறேன், மாணிக்கம் அவருடன் என்று கூறினார். அவன் நல்லா படிப்பானே என்று கேட்டார். கொஞ்சம் தான் படிப்பான், ஆசிரியரிடம் மார்க் அள்ளி போடுறாங்க என்று கூறினார். நீ போய் விளையாட ஒரு ஆசிரியை நான் கேட்கிறேன் என்று சொன்னார். போய் கேட்கும் போது அவர் அம்மா ஓடி வந்து, அவன் சின்ன பிள்ளையே நான் பேச்சு கேட்கிறேன் என்று சொன்னார். தாத்தா காசில் கட்டின பள்ளிக்கூடம், என் பையனை 2ஆம் இனம் பெற்றிருக்கேன் என்று கூறினார் என்று சொன்னான். வேலையிலிருந்து முடிந்து மாணிக்கம் சம்பள காசு வாங்க போனாங்க. உறவாளிகளுக்கெல்லாம் நட்டு பக்கத்தில் மாணிக்கத்து நிற்க வச்சுட்டு மீது எல்லாருக்கும் கண்டு சொல்லிட்டு எடுத்து மாணிக்கத்தை கூப்பிட்டு, நீ தர 50,000 தரணும், நாளைக்கே உடனே அப்படி சொன்னாங்க. நான் வட்டியெல்லாம் கட்டினா வரேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சோண்டு அவகாசம் மட்டும் தந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. பழனிசாமியோட அப்பா வந்து என்ன பேச்சுக்கே மறு பேச்சு என்று கூறிட்டு நாளைக்கே உடனே தரணும் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து பழனிசாமியோட அப்பா போயிருக்கும் போதே கல் தட்டிக்கு கிணத்துல விட்டாங்க. எடுத்து பழனிசாமியோட அப்பாவை காப்பாற்ற மாணவி வந்து ஓடி வந்து கிணத்துக்குள்ள வந்து அனைவரையும் கத்தி கூப்பிட்டு இதை எடுத்தது கட்டலில் கயிறு கட்டி இறக்கி அவங்க படுக்க வச்சு மேலே தூக்கி மருத்துவமனைக்கு இட்டுன்னு போனாங்க. மருத்துவம் வந்து மூலிகை செலவு அதுமாரி பண்ணாங்க. நாளத்தை தருத்தாமல் வந்து சேர்த்துட்டீங்க, இப்போ தொல்லை பண்ணாமல் பார்க்கலாம்னு சொன்னாங்க. பழனிசாமியோட அப்பாவிடம் மாணிக்கம் போனாங்க. பழனிசாமியோட அப்பா வந்து நீ தர 50,000 தர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் காசு கேட்பேன்னு சொல்லி அதுமாரி காப்பாற்றலை, உங்களுக்கு உயிருக்கு மதிப்பு 50,000 இல்லை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் தந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து பழனிசாமியோட அப்பா வந்து பையனுடைய படிப்பு செலவு நானே எடுத்துக்கிறேன் பெருசாக வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து மாணிக்கம் வந்து வெளியே போயிட்டோன்னே பழனிசாமி அவர் அப்பா இடம் சொன்னால், நான் படிப்பு வயசுல தான் போட்டி போடுவேன், இதுமாரி குறுக்கு வழியெல்லாம் தேட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பொருள். திருக்குறள் பொருள். 151ஆம் திருக்குறள். அகழ்வாரை தாங்கும் நிலப்போல தன்மை இகழால் பொறுத்த தலை. பொருள். நிலமான தன்மை தோணுவரையும் தாங்குவது போல நன்மை இழிவுபடுத்துவரையும் பொறுத்து கொள்வது சிறந்த பண்பு. நன்றி, வணக்கம்.